முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையாரை பற்றி சொல்லும்போது, அவங்க வந்து 96ல் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். நம்ம அந்த ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து மனோரமா வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ரஜினி வந்து ஜெயலலிதாவை பயங்கரமாக எதிர்க்கிறாரு. அதாவது இந்த ஆட்சி வந்தால் மக்கள், இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் ஓப்பனாக கொடுக்குறாரு. எந்த காலத்திலையுமே எந்த அரசியல் தலைவரையும் எதிர்த்து ரஜினி இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாவே சரித்திரம் இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த எலெக்ஷன் போது ரஜினி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையாருக்கு நிறைய எதிர்ப்புகள் பலமாக இருந்துச்சு. அப்போ வந்து மனோரமாவெல்லாம் கூப்பிட்றாங்க, நிறைய நடிகர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மனோரமா வந்து கூட ஜெயலலிதாவோட பிரச்சாரம் பண்ணும்போது ரஜினியை பற்றி பேச சொல்கிறாங்க. ரஜினியை பற்றி பேச சொல்லும்போது ரஜினியை பற்றி அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு கிறுக்கன், ஒரு காலத்தில் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சான், அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க அந்த அம்மா. அதாவது எப்போவுமே அப்படி பேசக்கூடியவங்க கிடையாது. மனோரமாவும் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் அன்பாகவும் ரொம்ப பிரியமாகவும் ரொம்ப அதாவது வந்து மரியாதையாகவும் நடந்துக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் பாருங்கள், என்னமோ ஒரு டைம் அது, அந்த டயத்தில் வந்து அவங்களும் அப்படி ஏதோ ஒன்று கண்ணாப்புண்ணான்னு பேச போய் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதாவது வந்து நீ ரஜினிக்கு பெரிய மாஸான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய அதாவது தமிழ் சினிமாவின் ஒரு பெரிய ஆளுமை, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தோட இன்றைக்கும் வந்து 75 வயசுலேயும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினி இன்னைக்கு மக்களும் பார்க்குறாங்க, இன்றைக்கும் ரஜினியை கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு கரிஷ்மா உள்ள ஆர்டிஸ்டாக ரஜினி இருக்கார்ல, இப்போ சும்மா விடுவாங்களா? அதுவும் 96ல் பேசும்போது கண்ணாபுண்ணான்னு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு மனோரமாவுக்கு.